தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக நடைபெற இருக்கின்றது. இதனையொட்டி வெயிலின் கடும் தாக்கத்திலும் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பெரும்பாக்கம் ராஜசேகர் பல்வேறு பகுதியில் தொடர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று முழுவதும் காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் அவர் தேரடி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அபிஷேகம் செய்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு மாலை மரியாதை சாற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் ஆஞ்சநேயர் கோவிலில் சூறை தேங்காய் உடைத்து இன்றைய நாளுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனையடுத்து அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனங்களில் புடைசூழ சென்று வாக்கு சேகரித்த நிலையில் 23வது வட்ட கழகத்தின் சார்பில் வேட்பாளர் ராஜசேகருக்கு பெண்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் வேட்பாளருக்கு அதிமுகவின் வண்ணமான மூவண்ணங்களால் ஆன பலூன்களை மாலையாக அணிவிக்கப்பட்டது. மேலும் வேட்பாளர் செல்கின்ற இடமெங்கும் ஜேசிபி இயந்திரங்களினால் பூக்கள் கொட்டப்பட்டும் வரவேற்பானது அளிக்கப்பட்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் தொடர் வாக்கு சேகரிப்பில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் ஈடுபட்டு வருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் அவர்களை ஆதரித்து காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் திரு SP.K. சிம்பு அவர்களின் முன்னிலையில் பெரியார் நகர் பகுதியில் மாவட்ட தலைவர் ஆனந்தன், மாநகர செயலாளர் லோகு, சுரேஷ், செல்வகுமார் தலைமையிலும் ஓரிக்கை பகுதியில் மாவட்ட இளைஞரணி தலைவர் பொன்மணி, மாநகர தலைவர் நவீன்குமார், தீபக், ரஞ்சித் பிரசாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக வரவேற்பளித்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.